ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மிகவும் விலைமதிப்பு அணியாக கருதப்படும் மும்பை இந்தியன் அணி இந்த பருவத்தில் செயற்படும் விதம் குறித்து விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. மும்பை அணி 5 முறை ஐபிஎல் கோப்பையை வென்று சாதனை படைத்திருக்கிறது. இந்த நிலையில் கடைசி 3 ஆண்டுகளாக ஐபிஎல் தொடரில் மும்பை அணி ஒரு முறை கூட இறுதிப் போட்டிக்கு செல்லவில்லை. இந்த நிலையில் மும்பை இந்தியன் அணியின் தலைவராக ஹார்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டமை அந்த அணியில் விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு பருவத்தில் விளையாடிய 2 போட்டிகளிலுமே மும்பை அணி தோல்வியை தழுவியிருக்கிறது. இதனால் கோபமடைந்த மும்பை அணியின் உரிமையாளரான ஆகாஷ் அம்பானி களத்திலேயே மும்பை வீரர்களை அழைத்து திட்டியதாக தகவல்கள் வெளியாகின்றன. 2வது போட்டி முடிந்தவுடன் சச்சின், ஹர்திக், ரோஹித் சர்மா உட்பட்ட சில வீரர்களை அழைத்த அவர் அவர்களுடன் கோபமாக பேசியிருக்கிறார். களத்தில் வீரர்கள் ஒரு அணியாக செயற்படவில்லை என்றும் இதுபோல விளையாடினால் தங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஹார்திக் பாண்டியாவிடம் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அத்துடன் மூத்த வீரரான ரோஹித்தும் பொறுப்பை உணர்ந்து விளையாட வேண்டும் என்று அவர் அறிவுரை கூறியிருக்கிறார். இதனையடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களுடைய அறைக்கு சென்ற போது அங்கு சச்சின் டெண்டுல்கர் அவர்களை சமாதானப்படுத்தியிருக்கிறார். எதனையும் யோசிக்காமல் அடுத்த போட்டிக்கு தயாராக வேண்டும் என்று அவர் வீரர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். சர்வதேசத்தில் இதுவரை இல்லாத விலைக்கு பசு ஒன்று ஏலம் போயுள்ள தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரேசிலில் நடைபெற்ற ஒரு ஏலத்தில் 4.8 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இந்த பசு விலை போனது. இது இந்திய மதிப்பில் 40 கோடி ரூபாய்களாகும். ஏலத்தை பார்த்த ஏராளமான மக்களும் கால்நடை ஆர்வலர்களும் இந்த பசுவை பார்த்து வியந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே இந்த பசுவுக்கு 40 கோடி ரூபாய் ஏலம் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த பசுவின் பூர்வீகம் இந்தியா என்றாலும் பிரேசிலில் வளர்க்கப்படும் முக்கியமான இனங்களில் ஒன்றாக இது பலர்ந்திருக்கிறது. தமிழகம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் ஜெகத் ரட்சகனின் சொத்து மதிப்பு குறித்த தகவல்கள் ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டு அவர் போட்டியிட்ட போது தனக்கு 115 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் இருப்பதாக கூறியிருந்தார். எனினும் தற்போது அது 53 கோடி அளவில் குறைந்திருப்பதாகவும் 649 கோடி ரூபாய் தமக்கு கடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வங்கி, நிதி நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களிடம் இந்த கடன்களை தாம் வாங்கியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் வருமான வரி மேல்முறையீடு தொடர்பாக 72 கோடியே 67,968 ரூபாயை தாம் செலுத்தாமல் நிலுவையில் வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய வருமான வரித்துறை அறிவித்தலை அனுப்பியிருக்கிறது. மக்களவை தேர்தலையொட்டி அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிரமாக தேர்தல் பிரசார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு 1823 கோடி ரூபாய் வரி நிலுவையை செலுத்துமாறு வருமான வரித்துறை அறிவித்தல் அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரசின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த அறிவித்தலும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வருமான வரித்துறை 11 கோடி ரூபாய் நிலுவையை செலுத்துமாறு அறிவித்தல் அனுப்பியிருக்கிறது.